வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2025-26 ஆண்டிற்கான கவர்மெண்ட் காலேஜஸுக்கான கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் தற்போது ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 7/5/2025 இணையதள வழியில் விண்ணப்பிக்கும் தொடங்கும் நாள். அதே போல் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இணைய வழி சமர்ப்பிக்க இறுதி நாள் பார்த்திங்கன்னா 27/5/2025. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாகின் டீட்டெயில்ஸ் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதற்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்றதை நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு நமக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தது க்ரியேட் ஆகும். அதன் பிறகு தான் நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதன் பிறகு தான் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அடுத்தது கொடுக்கலாம். அதே போல் ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷனும் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அதன் பிறகு ப்ரிவியூ டீட்டெயில்ஸும் காலேஜ் ஃபில்லிங்கு கம்ப்ளீட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் டவுன்லோட் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட். ஸோ இப்போ இத்தனை வழிமுறைகள் நம்ம மாணவர்கள் அப்ளை பண்ணும்போது பின்பற்றப்பட வேண்டும். ஸோ இதற்கு உங்களுடைய டீட்டெயில்ஸு பேசிக் டீட்டெயில்ஸு மெயில் ஐடி பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கிளியராக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையில் இமெயில் ஐடியை வச்சு தான் நமக்கு இந்த யூசர் ஐடின்றது லாகின் டீட்டெயில்ஸும் நமக்கு உருவாகும். ஸோ இப்போ பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு அதற்கான ஓடிபின்றது க்ரியேட் ஆகி வரும். அதன் பிறகு தான் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மதர் நேமு, ஜெண்டரு, மொபைல் நம்பர், மீடியம், ரிலீஜியன், கம்யூனிட்டி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த தகவல்கள்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது. முதல்ல நீங்கள் எடுத்து கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிசர்வேஷன் பாலிசிஸை பொறுத்தவரையில் ஆர்மியில் இருக்காங்களா, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாக இருக்கிறோமா, என்சிசி ஸ்போர்ட்ஸு ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ ஃபாதர்ஸ் ஆக்குபேஷனு இல்லை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் இதை கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் அதை கொடுக்க தேவையில்லை. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை +2 கேட்டகரி, கவர்மெண்ட் ஸ்கூல், டிஸ்ட்ரிக்கு ஸோ எந்த இயர் வைஸ் நம்ம கொடுக்கணும் அப் டு 12th வரலுமே. எந்த பிளாக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ அகடமிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அதற்கான ரிஜிஸ்டர் நம்பரு, எந்த இயர் அகடமிக் இயருன்றதும், ஸோ அதிகபட்சமாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டோட்டல் மார்க், ஸோ இது வந்து அதிகபட்சமான மார்க்கு, இது வந்து நம்ம எடுத்த மார்க்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பர்சன்டேஜ்ன்றது கால்குலேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம ப்ளஸ் டூவில் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கோமோ அது ரிலேட்டடாக காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ காலேஜ் கோடு, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இது மாதிரி கீழே வந்து நமக்கு காலேஜ் கோடு அதோடு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் காலேஜஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதற்கான கோர்சஸ் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் கன்ஃபார்ம் த சாய்ஸு செலெக்ஷன், ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு நமக்கு வந்து அந்த ப்ரிவியூன்றது வரும். பேமெண்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கான ரிப்போர்ட்டுன்றது அப்ளை பண்ணதற்கான டீட்டெயில்ஸ்ன்றது வரும். அதன் பிறகு தான் நம்ம முக்கியமான நம்மளுடைய ஃபோட்டோஸு, டென்த்து, 11th, 12th, டிசி, பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் அப்ளிகண்ட்டு, சிக்னேச்சர், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டாக. ஸோ அப்போ நம்ம எதற்கெல்லாம் நம்ம ஸ்காலர்ஷிப்பு கேட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும். அதன் பிறகு தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன், நம்மளுடைய ஃபுல் அப்ளிகேஷன்றது வியூ ஆகும். ஸோ அப்போ அட் த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 10th, 12th, பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்டு, ரிசர்வேஷன் ஸோ அப்ளிகபிளாக இருந்தால் அதுவும், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டி, ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்கணும். அப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, ஸோ அதுக்கான கோடு, ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர் வைஸ் காலேஜஸ்ன்ட்டு நம்ம எது அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுவும் நமக்கு வந்து வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.